கல்வெட்டுக்கள் செப்பேடுகளின் 2 வரி வடிவங்கள் வட்டெழுத்து தமிழெழுத்து. கல்வெட்டுக்கள் செப்பேடுகளின் 2 வரி வடிவங்கள் வட்டெழுத்து தமிழெழுத்து. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழெழுத்து வட்டெழுத்து. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழெழுத்து வட்டெழுத்து. சேரமண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைத்த சாசனங்களில் இடம்பெற்றுள்ள எழுத்து வட்டெழுத்துக்கள். சேரமண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைத்த சாசனங்களில் இடம்பெற்றுள்ள எழுத்து வட்டெழுத்துக்கள். முதலாம் இராசராச சோழனின் ஆட்சிக் காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து தமிழெழுத்துக்கள். முதலாம் இராசராச சோழனின் ஆட்சிக் காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து தமிழெழுத்துக்கள். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன. கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். பொருள்களின் தன்மைக்கு ஏற்ப எழுத்துக்களை கற்பாறை, செப்பேடு, ஓலை ஆகியவற்றில் எழுதினர். பொருள்களின் தன்மைக்கு ஏற்ப எழுத்துக்களை கற்பாறை, செப்பேடு, ஓலை ஆகியவற்றில் எழுதினர். தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்பதை அறச்சலூர் கல்வெட்டு மூலம் அறியலாம். தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்பதை அறச்சலூர் கல்வெட்டு மூலம் அறியலாம். நேர்கோடுகள் கற்பாறையில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன. நேர்கோடுகள் கற்பாறையில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன. பாறைகளில் செதுக்கும் போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன. பாறைகளில் செதுக்கும் போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன. சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியின் குறுக்கு கோடு இடப்பட்டது. சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியின் குறுக்கு கோடு இடப்பட்டது. எகர, ஒகர, குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. எகர, ஒகர, குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. ஏக்கு மேல புள்ளி வச்சு எது என எழுதப்பட்டால் எது என்றும், எது என எழுதப்பட்டால் ஏது என்றும் ஒலித்தன. ஏக்கு மேல புள்ளி வச்சு எது என எழுதப்பட்டால் எது என்றும், எது என எழுதப்பட்டால் ஏது என்றும் ஒலித்தன. அகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இடப்பட்டால் அவை நெடிலாக கருதப்பட்டன. அகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இடப்பட்டால் அவை நெடிலாக கருதப்பட்டன. கா பக்கத்தில் புள்ளி வச்சா கா, தா பக்கத்தில் புள்ளி வச்சா தா, பா பக்கத்தில் புள்ளி வச்சா பா, சா பக்கத்தில் புள்ளி வச்சா சா என எழுதப்பட்டன. கா பக்கத்தில் புள்ளி வச்சா கா, தா பக்கத்தில் புள்ளி வச்சா தா, பா பக்கத்தில் புள்ளி வச்சா பா, சா பக்கத்தில் புள்ளி வச்சா சா என எழுதப்பட்டன. ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டனர். ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டனர். 2 புள்ளி கா = கை, 2 புள்ளி தா = தை, 2 புள்ளி பா = பை என எழுதப்பட்டன. 2 புள்ளி கா = கை, 2 புள்ளி தா = தை, 2 புள்ளி பா = பை என எழுதப்பட்டன. எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து 2 புள்ளி இடப்பட்டால் அவை ஔகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன. எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து 2 புள்ளி இடப்பட்டால் அவை ஔகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன. கே பக்கத்தில் 2 புள்ளி = கௌ, தே பக்கத்தில் 2 புள்ளி = தௌ, பே பக்கத்தில் 2 புள்ளி = பௌ என எழுதப்பட்டன. கே பக்கத்தில் 2 புள்ளி = கௌ, தே பக்கத்தில் 2 புள்ளி = தௌ, பே பக்கத்தில் 2 புள்ளி = பௌ என எழுதப்பட்டன.
நெடிலை குறிக்க இக்காலத்தில் துணைக்கால் பயன்படுகிறது. நெடிலை குறிக்க இக்காலத்தில் துணைக்கால் பயன்படுகிறது. ஐகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் இணைக்கொம்பு இரட்டை சுழி பயன்படுகிறது. ஐகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் இணைக்கொம்பு இரட்டை சுழி பயன்படுகிறது. ஔகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு பின் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் கொம்புக்கால் லா பயன்படுகிறது. ஔகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு பின் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் கொம்புக்கால் லா பயன்படுகிறது. ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுக்களிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளியிடாமல் எழுதின. ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுக்களிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளியிடாமல் எழுதின. ஓலைச்சுவடிகளில் நிறுத்தற்குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. ஓலைச்சுவடிகளில் நிறுத்தற்குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. புள்ளியிடப்பட்டு எழுதப்படும் இடங்களில் புள்ளிகள் தெளிவாக தெரியாத நிலையில் அவற்றின் இடம் நோக்கி மெய்யா, உயிர்மெய்யா, குறிலா, நெடிலா என ஓலைச்சுவடிகளில் கணித்தனர். புள்ளியிடப்பட்டு எழுதும் இடங்களில் புள்ளிகள் தெளிவாக தெரியாத நிலையில் அவற்றின் இடம் நோக்கி மெய்யா, உயிர்மெய்யா, குறிலா, நெடிலா என ஓலைச்சுவடிகளில் கணித்தனர். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.